வணக்கம். இந்த வீடியோவில் கொஞ்சம் காரசாரமான நண்டு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியான டேஸ்ட், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிரியாணி அல்லது வெரைட்டி ரைஸ் கூட இல்லை, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரசம் சாதம், ஒயிட் ரைஸ் கூட இது சூப்பராக இருக்கும். இந்த வறுவல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம 700 கிராம் நண்டு எடுத்திருக்கோம். எனக்கு 4 பீஸ் கிடச்சிருக்கு. இதை உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா மிளகாய் தூள் வேண்டாம், மிளகே போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைப்பட்ட இப்போவே நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். ஆனால் நான் வறுவல் செய்யும்போது தான் சேர்த்துவேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம வறுவல் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்ந்து பொரிய விட்டுறலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம இப்போ தான் சேர்த்துறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அரைக்கும்போது கூட சேர்த்திக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மிளகாய் தூளுக்கு பதிலாக எப்போவுமே மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நண்டுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு முறை எண்ணெய் கூட கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம வறுவல் தான் அப்படிங்கிறனால தண்ணி கொஞ்சம் தான் தேவைப்படும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை நம்ம கொஞ்சம் தள்ளி சேர்த்திக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நண்டுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ நண்டை சேர்த்திட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நண்டு மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடலாம். இடையில கலக்கி விட்டுக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சின்ன பீஸ் நண்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் 15 நிமிஷம் ஆகும். இப்போ எனக்கு சரியாக பாருங்கள் 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நண்டு நல்லா வெந்துருச்சு, கலர் கூட பாருங்கள் நல்லா மாறி வந்துருச்சு. நமக்கு வறுவல் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு செமி கிரேவி மாதிரி கிடைக்கும். நமக்கு வறுவல் அப்படிங்கிறனால இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிது ஹேண்ட் கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.